எல்லாருக்கும் அன்புடன் தாசனின் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு விழா எடுத்தாங்க. அதாவது பொது தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாணவிகளை ஒரு 800 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுவும் தொகுதி வாரியாக அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசுகள் அளித்து அவங்கள கௌரவித்தாங்க. அதோடு மட்டும் அல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக இதை செய்து முடித்தாங்க. ஏன்னா போன வருடம் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை அவங்க கூட்டிகிட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பல இஷ்யூ ஆணிச்சு. அது மெயின் மீடியாக்களில் ரொம்ப ஒரு பேசு பொருளாக ஆணிச்சு. ஆனால் இந்த வருடம் அது அப்படி இல்லை, ரொம்ப அழகாக செஞ்சு முடித்தாங்க. அப்போ அதே நேரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த மாணவர்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தன்னுடைய மொழி நடையில் அதை வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த அரசியலை கரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போது பாருங்கள், இப்போ உள்ள தலைமுறை நல்லா படித்துட்டு இந்த அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய யூகமாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே நல்ல படித்தவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்குது. அதை அழகாக அவர் அங்கே வெளிப்படுத்தினார். அதையும் எப்படின்னா, கரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். ஃப்யூச்சரில் இந்த அரசியலில் போகணுன்னா பட்டம் படிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அதாவது ட்ரக்ஸ், நோ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னார். இந்த மாணவர்கள்கிட்ட அதை நிறைய பேர் புகுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை இவர் சிம்பாலிக்காக என்ன ஒரு விஷயத்தை அட்வைஸாக வைக்கிறாருன்னா, நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுவும் ஆட்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னார். இன்னொரு விஷயமும் சொன்னார். என்னென்னா, நல்ல நண்பர்கள் தேவை அப்படின்னு சொன்னார். நல்ல நண்பர்கள் இருந்தால் நல்ல ஒரு கூட்டமைப்பாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவருடைய வெளிப்படையான கருத்தாக இருக்குது. இதில் விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் சாடவில்லை. ரொம்ப அழகாக தன்னுடைய க்யூட்டான அந்த மொழி பாவனையால் ஒரு விஷயத்தை இந்த மாணவர்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ ரொம்ப ஷார்ட்டாக புரிய வச்சார். அழகாக இருந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அண்ணன் சீமான் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கருத்தையே ஒப்பிடுவாங்க. என்னென்னா, அவங்களுடைய வாக்காளர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வருங்காலத்தில் எனக்கு ஓட்டு அளிப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்களுடைய 2 பேரோட கருத்தையும் நீங்கள் ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இன்னும் ஒன்று எப்படின்னா, மக்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, அண்ணன் சீமான் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ தளபதி வந்தோன்னே ஏன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பல பேர் பலவிதமாக கேள்விகள் கேட்குறாங்க. அதற்கான விடை இது என்னென்னா, பொதுவாக அண்ணன் சீமானுடைய வாழ்க்கையில் ஒரு அரசியல் நகர்ந்து. அது என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு தொண்டராக தான் தன்னுடைய வாழ்க்கையை அரசியல் களத்தில் ஆரம்பிக்கிறாரு. பிறகு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அரசியலிருந்து விலகிறாரு. தன்னுடைய ஒரு முன் முயற்சியினால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறாரு. அதே நேரத்தில் பல தொண்டர்களை அமைத்து அரசியல் களம் காண்கிறார். அது உள்ளாட்சியாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், லோக்சபாவாக இருக்கட்டும். ஸோ எல்லா தேர்தல்களுமே அவர் ஒரு களத்தை காண்றாரு. அதில் தோல்வியும் பெறுகிறார். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. ஸோ இந்த மண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது கூட்டணி இல்லாமல் எங்கள் ஆட்சியை பிடிப்பது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துமே. அப்போது அண்ணன் இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ்டாக உணர்ந்து இப்போ கூட்டணி வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. ஏன் இது இவருக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னா, தெரிஞ்சிருக்கலாம். தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தி பார்ப்போன்னு நினைத்து இருக்கலாம். ஸோ அது தோல்வியில் முடிந்து விட்டது. இப்போ கூட்டணி வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா 2 பேரோடைய அந்த கருத்துக்களுமே ஒன்றுபட்டு தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் சேம். அப்போது இவங்க ஆட்சியாளர்களாக இந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் இந்த தமிழகம் அழகான தமிழகமாக மாறும். நோ ட்ரக்ஸ் இல்லா தமிழகமாக மாறும். படித்தவர்கள் அரசியலுக்கு அழகாக அரசியலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.